கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்று போன 4 மாதங்களையும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளை காண செய்திருக்கிறார். அதற்கான நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து இந்த நாளிலே ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு உங்கள் தண்ணீரை இந்த மாதத்தில் நீங்கள் மொண்டு கொள்ளப் போகிறீர்கள். எனவே இந்த ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது தான் இந்த ஊற்று எப்படிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலே என்பதை நமக்கு தெரிய முடியும். Therefore, with joy you will draw the water from the well of salvation or well of deliverance. இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? அது யார்கிட்ட இருக்குது? இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட எல்லாமே இருக்குது. கார் இருக்குது, பங்களா இருக்குது, பணம் இருக்குது, வேலை இருக்குது, நல்ல சொந்த பந்தங்கள் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரட்சிப்பு இருக்குதா? ரட்சிப்பு வச்சுங்கிறவர் ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்திலே. மனுஷங்கிட்ட அந்த ரட்சிப்பு என்பது இல்லை. அந்த ரட்சிப்பு யாருடையது? அந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வாக்கியம் ரட்சிப்பு யாருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தான் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியுமே தவிர மனுஷனால அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு தர முடியாது. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தான் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியோடு தண்ணீரை நாம் மொண்டு கொள்ளப் போகிறோம், எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அந்த தண்ணீரை அதிலிருந்து நம்ம எடுத்து பருக போகிறோம், நம்ம வாழ்க்கையை பயன்படுத்த போகிறோம். எனவே ரட்சிப்பு கர்த்தருடையது. டெலிவரன்ஸ் பிலாங் டு த லார்ட். கர்த்தருடைய ரட்சிப்பு தான் நம்மை வழிநடத்தக்கூடியதாக காணும். மனுஷங்கிட்ட அந்த ரட்சிப்புன்றது கிடையாதுங்க. மனுஷங்கிட்ட மற்றது எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. 2வதாக பார்க்கும்போது இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு என்ன காரியத்தை சொல்லி கொடுக்கிறது, அது எதற்காக நம்ம வாழ்க்கையில் பயன்படுகிறது என்பதை குறித்து பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வாக்கியத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். நான் ரட்சிக்கப்படும். சத்ரு நம்ம விட்டு நீங்களாகணுங்க. அதாங்க ரட்சிப்பு. முதலாவது காரியம் என்னன்னா, ரட்சிப்புனா என்னன்னா சத்துரு நம்மளை விட்டு நீங்கக்கூடிய காரியம். shall the saved from the enemies. நம்முடைய எனிமீஸ் கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கிறதா ரட்சிப்பு. அது யாரால முடியும்? அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் ரட்சிப்பு அவருடையதாக இருக்கிறது. நம்ம எதிரிங்கிட்டேருந்து இன்னைக்கு பாதுகாத்தாலும் ஒரு சில நாளில் நம்ம அதை கைவிட்டக்கூடிய காரியம் காணப்படும். எனவே ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால்தான் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் ரட்சிப்பை அவர் அருளி செய்கிறவராக இருக்கிறார். 2வது ஒரு வார்த்தை பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 29ஆம் வாக்கியம் இப்படியா சொல்லுகிறது. நானோ சிறுமையும் துயரமுள்ள. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறுமையும் துயரமும் பணக்காரனுக்கும் வருது, நல்லா படித்தவங்களுக்கும் வருது, நல்ல வேலை செய்கிறவங்களுக்கும் வருது, நல்ல எல்லா செல்வத்தையும் அனுபவிச்சவங்களுக்கும் அந்த சிறுமையும் துன்பமும் வந்து கொண்டு தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வேணும், அதுலேருந்து ஒரு டெலிவரன்ஸ் வேணும், அதுலேருந்து ஒரு சால்வேஷன் வேணும்.
அப்படின்னு பார்க்கும்போது அங்க சொல்றாரு, நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உன்னுடைய ரட்சிப்பு எனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம். The protection me in high security. உன்னுடைய ரட்சிப்பு எனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. இந்த அடைக்கலம் மனுஷனுக்கு இருந்ததுன்னா மனுஷனுடைய அடைக்கலம் வேஸ்ட். நம்ம நாட்டில் பார்க்கும்போது எத்தனையோ தலைவர்கள் அவங்களுடைய செக்யூரிட்டியால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த ரட்சிப்பு ஆண்டவருடையதாக இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம். இஸ் ஹை செக்யூரிட்டி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஹை செக்யூரிட்டி வேணும்னா கர்த்தர்கிட்ட ரட்சிப்பு இருக்குது. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை, அந்த மொண்டு ஊற்றை நாம் மகிழ்ச்சியோடு அதை மொண்டு கொள்ள வேண்டும். எனவே வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கும்போது, சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தில் சகையினுடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமாக அந்த 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரர்களுக்கு தலைவன், டாக்ஸ் ஆஃபீஸர். ஆயக்காரர்களாக இருப்பாங்க இல்லையா, அதுக்கு தலைமை ஆயக்காரர். அவர் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவான். அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு, படிப்பு இருந்துச்சு, அவங்ககிட்ட ஆட்கள் இருந்தாங்க, அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்தாங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று போதும். அந்த சகை எனப்பட்ட மனுஷனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இங்கே சொல்லப்பட்டதுன்னா, அவன் ஆயக்காரருக்கு தலைவன். முதலாவது அவனுடைய பதவி பெரிய ஒரு உயர்ந்த பதவி. அவனுக்கு நிறைய ஆயக்காரர்கள் வேலை செய்தாங்க, நிறைய டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வேலை செய்தாங்க. அந்த ரோமாபுரி அரசில் அவன் ஒரு பெரிய ஆயக்காரருக்கு தலைவன். அது மட்டும் இல்லை, அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஆனால் அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும்தான் இல்லை. அவங்ககிட்ட ஒரு டெலிவரன்ஸ் இல்லை, ஒரு சால்வேஷன் இல்லை, ஒரு ரட்சிப்பு இல்லாமல் இருந்தான். நம்ம வாழ்க்கையில் கூட எல்லாம் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு மட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம எதை செய்தாலும் அது மன திருப்தியாக இருக்காது, ஒரு மன சந்தோஷமாக இருக்காது. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மன மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு எடுக்காதீங்க. உங்கள் ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா, அவங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அந்த சகைக்கிட்ட ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு இல்லாததுனால அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ பெரிய டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட அவன் ஓடி வந்து ஒரு காத்தட்டு மரத்து மேலே ஏறி அங்கிருந்து ஆண்டவரை பார்க்க முடியும். அவர் எப்படிப்பட்டவரோ, ஒருவேளை எனக்கு எல்லாருக்கும் விட்டுட்டு போயிட்டாருன்னா எனக்கு ரட்சிப்பு இல்லையே, இந்த ரட்சிப்பை நான் அவர்கிட்ட கேட்கணுமே. அப்படினால ரட்சிப்புக்காக அவன் ஓடி போகின்ற காரியம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ரட்சிப்புக்காக என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை முறை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டிக் கொள்கிறோம். எத்தனை முறை எனக்கு ஆண்டவரே என்னை ரட்சியும், உன்னுடைய ரட்சண சந்தோஷம் எனக்குள்ளே வரட்டும், உன் ரட்சிப்பின் ஊற்றிலே மகிழ்ச்சியோடு நான் தண்ணீரை மொண்டு கொள்ள கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் எத்தனை பேர் கேட்குறோம். அன்றைக்கி சகையக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, அவனுக்கு ரட்சிப்பு மட்டும் இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறார்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் இயேசு அவனை நோக்கி, நம்மளை பார்த்து கூட இன்றைக்கி இயேசு அதான் சொல்கிறாருங்க. சகையை மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளாம் பணக்காரன், என்னால் இது செய்ய முடியும், என்னால் இப்படி சாதிக்க முடியும்னு நினைக்கிறமே, நம்மளை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்ல, அவன் தான் தேடி ஓடி போகிறான். இன்னைக்கு ரட்சிப்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்தே அவனு போகிறான். ஆனால் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததான். சகையுக்கு ரட்சிப்பு இல்லைங்க, சகையையும் சேர்த்து, சகையுக்கும் சேர்த்து அந்த குடும்பத்தார் அனைவருக்கும், குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு வந்ததா, ஒரு மன மகிழ்ச்சி வந்தது, ஒரு சால்வேஷன் வந்தது, ஒரு டெலிவரன்ஸ் வந்தது.
அப்போ அவன் டெலிவரன்ஸ் இல்லாத இவ்வளோ நாள் இருந்திருப்பான், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பான், எவ்வளோ பேர் அவனை பற்றி குறை சொன்னாங்க. அன்றைக்கி அவர் ஆண்டவர் கூட போகும்போது சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், இவனாக கூட ஆண்டவர் போகிறாரேன்னு. அப்படி பாவியான மனுஷனாக கூட போனாலும் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவன் பாவியாக இருந்தாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ காரியங்கள் அப்படி செய்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மாதமாக இருக்கும். இட் இஸ் நாட் எ மேட்டர் ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட் த மேட்டர் இஸ் வேர் யூ ஆர். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சகேயு அவன் ஆஃபீஸ்லேயே உட்காந்து அவன் டேக்ஸ் கலெக்டராகவே இருந்தால் தான் அவனுக்கு இன்னும் பணம் சேர்ந்துருக்கும், ஆட்கள் இன்னும் அவனுக்குள்ள நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் சகேயுக்கு அதெல்லாம் பெருசாக தெரில, அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டான். எனக்கு இந்த ரட்சிப்பு தான் வேணும்னு ஓடி வரான். அப்படிப்பட்ட ரட்சிப்பை தரக்கூடிய ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அது எப்படி தெரியுமா இருக்கும்? நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து டெலிவரன்ஸ் கொடுக்க வேண்டியா இருக்கும். ஒரு சால்வேஷன், நம்முடைய பிரச்சனைகளை ஒரு சொல்யூஷன் கிடைத்து அதில் ஒரு சால்வேஷன் அடையக்கூடியதாக இருக்கும். அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த கர்த்தருடைய ரட்சிப்பை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார், எனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் மாதமாய் அமையட்டும். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருக வருக அருள் வல்லலே வருக, திருமறை தரும் அதி தேவனே வருக. வருக வருக அருள் வல்லலே வருக, திருமறை தரும் அதி தேவனே வருக. குருசினிலே உயிர் கொடுத்தவர் வருக, இருளறவே ஒளிரேசுவே வருக. வருக வருக வருக